இன்றைக்கு சொன்னார்களே சத்யபால் மாலிக் ஜம்மு காஷ்மீருடைய கவர்னராக இருந்தவர். அவர் என்ன காங்கிரஸ்காரரா, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவரா? மோடியால் நியமிக்கப்பட்ட கவர்னர். இந்த புல்வாமா தாக்குதல் அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக நடத்தப்பட்ட சதி. அவர் சொல்லுகிறார், ஆர்மி சீஃப் ராய் சௌத்ரி சொல்லுகிறார், இது திட்டமிட்ட சதி. 40 துணை ராணுவ வீரர்களை பலி கொடுத்து விட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கிறது, அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு பிஜேபிக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்த இயக்கம் தான் பிஜேபி RSS. இது போன்ற தாக்குதல் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மீண்டும் நடக்கலாம் என்கிற அச்சத்தை பலர் வெளியிட்டு இருக்கிறார்கள். சத்யபால் மாலிக்கும் அதை சொல்லி இருக்கிறார். அதனால் இன்றைக்கு பிஜேபி ஆதரவாளராக இருக்கிற, RSS ஆதரவாளராக இருக்கிற சத்யபால் மாலிக் வீட்டில் சிபிஐ சோதனை. அவர் இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்தவர் அல்ல. தோழர்களே, இவர்கள் மிகப்பெரிய மோசடி வேலைகளை செய்கிறார்கள். உலகத்தில் பல நாடுகள் இந்த திட்டத்தை ஏற்கவில்லை. தோழர்களே, இந்தியாவில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் பல நாடுகள், சூப்பர் பவர்ஸ் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, இவங்கெல்லாம் ஏன் இவிஎம் பயன்படுத்தல? அவங்க நவீன தொழில்நுட்பத்தில் நம்மை விட பல மடங்கு முன்னேறியவர்கள் தானே, அதன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தானே. அவர்கள் ஏன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை பயன்படுத்தவில்லை, இன்னும் பேலட் பேப்பரை பயன்படுத்துகிறார்கள்? இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஒன்றே ஒன்றுதான், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் அல்ல, வாக்காளர்களின் நம்பகத்தன்மையை பெற்றதாக இல்லை, அதனால் அவர்கள் பயன்படுத்தவில்லை. உலகத்தில் 195 நாடுகள் இன்னும் பேலட் பேப்பரை பயன்படுத்துகின்றன. பேலட் பேப்பரை பயன்படுத்தி பிறகு இவிஎம்முக்கு வந்து மறுபடியும் இவிஎம் வேண்டாம் என்று அதனை தடை செய்த நாடுகள் 5 நாடுகள். ஜெர்மனி, அயர்லாந்து, நெதர்லாந்து, பராகுவே, பங்களாதேஷ். இந்த 5 நாடுகளில் ஏற்கனவே இவிஎம் இருந்தது. ஆனால் அங்கே அவற்றுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் எதிர்க்கட்சிகள் கடுமையாக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததுதான்.